ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம தினமும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்படிக்குள்ளே போகலாம். சூப்பர் கணினி முறை மிஷன் படி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சூப்பர் கணினியின் பெயர் என்ன? சரியான விடை வந்து பரம்சிவே. இந்த கணினி வந்து ஒரு ரூம் பெருசு இருக்கும், அதாவது ஒரு ஹால் நீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஹால் பெருசு இருக்கும். இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பள்ளிக்கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? சரியான விடை வந்து நிதி ஆயோக். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. எந்த சமய தலைவர் சமயத்திற்கும் பிராமியத்திற்கும் சமூக இணக்கத்தினை உருவாக்கினார்? ஆப்ஷன் பி சரியான விடை. ஹேமச்சந்திரா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜைன தலைவர். ஐமா என்ற சொல் எதை குறிக்கிறது? சரியான விடை வந்து ஐமா என்ற சொல்னா கடவுள் வழிபாட்டிற்கு ஒதுக்கப்படும் நிலம். ஆப்ஷன் டி சரியான விடை. இந்தியாவில் நிக்கோலோ காண்டி மற்றும் அப்துர் ரஷாக் டேஸ் ஆட்சியின் போது வருகை புரிந்தனர்? சரியான விடை வந்து விஜயநகர அரசர்கள். ஆப்ஷன் சி. அடுத்தவினா இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் சி. பிளானட்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. பிளானட்ஸ் அப்படின்னா என்னது? கோள்கள். ஆப்ஷன் சி சரியான விடை. நான் ஆன்சரை சீக்கிரமாக சொல்கிறதுனால உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் தெரியும். ஆனால் எக்ஸாமில் வந்து விண்மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குழப்பம் வரும். அப்படி வந்து நம்ம குழம்பக்கூடாது. இதுக்கு இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு ஃபிங்கர், அதாவது விரல் நுனியில் உங்களுக்கு அந்த விடைகள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஸ்டின். டிராவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. டிராவல் அப்படின்னது பயணம். ஆப்ஷன் சி சரியான விடை. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. கல் கல், மேல் நோக்கிய இல்லு கீழ் நோக்கிய இல்லு. கொஸ்டின் என்னமோ ஈஸியான கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அந்த ஆப்ஷனை படித்து பாருங்க. செங்கல் மாது, படி பாது, கல்வி சூது, கருங்கல் மாது. இதில் எது ஆன்சராக வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. கல் அதற்கு வந்து கருங்கல். கல் அதை கீழ் நோக்கி இல்லு இருக்குல்ல, அதுக்கு வந்து மாது. கல் மேல் நோக்கி இல்லுக்கு கருங்கல், அது ஓகே. இந்த கீழ் நோக்கி இல்லுக்கு அந்த கல் இருக்கு இல்லையா, அது வந்து மாது. அதாவது அந்த கல்லுக்கு வந்து பன்மை பொருளை குறிக்கும் சொல். ஓகேவா? பன்மை உறுப்பு. மாது பெண், மாதுகள் பெண்கள், அல்லது இப்படியும் சொல்லலாம் மாதர் மாதர்கள். மாதர்னாலும் பெண்ணு தான், பெண் பெண்கள். கல் என்பது பன்மை உருவு. மேல் நோக்கிய இல்லு கருங்கல். இதுக்கும் ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை தேர்க. குழி குழி. குழி அதற்கு வந்து நீராடு, குளிச்சுட்டு வா அப்படி சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் குழி. குழி அப்படின்னது பள்ளம். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின். அரி அரி. சரியான விடை வந்து ஆப்ஷன் சி. அரி அதற்கு வந்து வெட்டு. அரி அதற்கு வந்து அறிந்து கொள்ளுதல். அடுத்ததா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அன்னம் அன்னம் 2 சுழி எண்ணுக்கும் 3 சுழி எண்ணுக்கும் உள்ள வேறுபாடு. 2 சுழி எண்ணு இருக்கு இல்லையா, அந்த அன்னத்துக்கு வந்து பறவை, அன்னப்பறவை. 3 சுழி எண்ணு அந்த அன்னம் அதற்கு வந்து மேல்வாய். அடுத்தது வலி வலி. சரியான விடை வந்து ஆப்ஷன் டி. வலி அதற்கு வந்து வலிமை. வலி அதற்கு வந்து காற்று. இதான் ஊ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? சரியான விடை துன்பம். அடுத்ததா கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? கா அதற்கு வந்து சோலை. ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஈ அதற்கு வந்து கொடுத்தல். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்ததா அவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? அதற்கு வந்து சரியான விடை உலகம், அதாவது பூமி. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின். திங்கள் முடி சூடும் மலை தென்றல் விலை யாடும் மலை சீர் இயைபினை காண்க. இயைபு அப்படின்னு என்னது? கடைசி எழுத்து வந்து ஒன்றி வரும். அது சரியான விடை வந்து ஆப்ஷன் பி. சூடும் மலை யாடும் மலை. அடுத்த கொஸ்டின். கீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? கீ அதற்கு வந்து கிளிக்குரல். வந்த இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. வந்த அதற்கு வந்து வா என்பது வேர் சொல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒளிர்வான் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. ஒளிர்வான் அதற்கு வந்து ஒளிர் என்பது வேர் சொல். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை.
புக்கான் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. புக்கான் அதற்கு வந்து புகு என்பது வேர் சொல். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. மருண்டு இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. மருண்டு அதற்கு வந்து மருள் என்பது சரியான விடை. அழைப்பு இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. சரியான விடை அழை. ஆப்ஷன் சி சரியான விடை. இரண்டாவது கொஸ்டின், பொறு என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தார், அது வந்து வினை முற்று. பொறுத்து, இந்த தூ அப்படி வந்தாலே வினை எச்சம். பொறுத்த ஆ சவுண்ட் வந்துச்சுன்னா பெயர் எச்சம். இப்போ சரியான விடை பொறுமை. பொறு என்பதன் வினையால் அணையும் பெயர் பார்த்தீங்கன்னா பொறுமை. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்ததா நில் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. நின்ற ஆ சவுண்ட் வருது, அது வந்து பெயர் எச்சம். நிற்கின்ற அதுவும் பெயர் எச்சம். நின்றான் அது வந்து வினை முற்று. அப்ப ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. நின்று என்பது வினை எச்சம். அடுத்த கொஸ்டின், நடு என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க. நடு அதுக்கு தொழில் பெயர் நட்டல். ஒளி என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. வினை எச்சம் அப்படின்னாலே நமக்கு வந்து தூ சவுண்ட் வரும். அப்ப ஒளி தூ. ஆப்ஷன் டி சரியான விடை. அழு என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. வினையால் அணையும் பெயர் சரியான விடை அழுவாலை. ஆப்ஷன் டி சரியான விடை. அழுத ஆ சவுண்ட் வந்துச்சுன்னா பெயரெச்சம். அழுது ஊ அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா வினை எச்சம். அழுதல் தல் அந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா தொழில் பெயர். வினையால் அணையும் பெயர் வந்து அழுவாலை. ஆதிரை நல்லால் ஆங்கது தான் கேட்டு சீர்மோனை தேர்ந்தெடுக்க. சீர்மோனை. சீர்மோனை அதாவது மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஆதிரை ஆங்கது. அடுத்த கொஸ்டின், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் இயைபு தொடரினை சுட்டுக. இயைபு சரியான விடை சினமென்னும் இனமென்னும். ஆப்ஷன் சி சரியான விடை. தேவரும் பிழைத்திலர் தெய்வ வேதியர். ஏவரும் பிழைத்திலர் அறமும் ஈன்றிரால். அடி எதுகை கண்டறிக. அடி எதுகை. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வரும். எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும். அடி எதுகை அப்படின்னா முதல் அடியை பாருங்க தேவரும், இரண்டாம் அடி பாருங்க ஏவரும். அப்ப ப இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. லாஸ்ட் கொஸ்டின், கல்லாமை வேண்டும் கடிய வருந்தலால் சீர் மோனையை எடுத்து எழுதுக. இப்ப கொடுத்துருக்கிற சீர்ல முதல் எழுத்து எதுக்கு சரியா இருக்கு, அதாவது கல்லாமை கடிய கான்னு வருது இல்லையா, அதுதான் சீர்மோனை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன். இந்த விடைக்கு என்ன வினா வரும்? ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார்? அடுத்த கொஸ்டின், புலவரே பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினான். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. சரியான விடை செய்தி வாக்கியம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று குண்டலகேசி. இதற்கு சரியான விடை என்ன வரும்? ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று எது? ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உள்ளம் என்பது மனம். விடைக்கேற்ற வினா. உள்ளம் என்பது எது? ஆப்ஷன் ஏ சரியான விடை. கடைசி 5வது கொஸ்டின், சேரமான் இரும்புரையின் அவைப்புலவர் பொய்கையார். சேரமான் இரும்புரையின் அவைப்புலவர் யார்? சரியான விடை சேரமான் இரும்புரையின் அவைப்புலவர் பொய்கையார். ஸோ விடைக்கேற்ற வினா வந்து ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இந்த காணொலியில் பார்த்த அனைத்து வினாக்களுமே தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள். இதில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதற்குண்டான தெளிவான விளக்கத்தை நான் பதிவேற்றம் செய்கிறேன். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.